போன வருஷம் பயங்கர கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா சனி உங்களுக்கு அஷ்டம சனி உங்களை வச்சு செஞ்சுன்னு இருக்கும். சரியா? ஆனா இப்போ இந்த குரு வந்து தன்னோட வீட்டையும் பாத்துடுறாரு. மீனராசி தன்னோட வீட்டையும் பாத்துறாரு. அங்க இருக்க சனியும் பாத்துறாரு. சோ அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்து இப்ப வெளியில நீங்க ரிலீவ் ஆகி வர்றதுக்கு நல்ல நேரம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுரேஷ் பேசுறேன். சுதர்ஷனா அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு பாக்குற டாபிக் என்னன்னா, குரு பயிற்சி பலன் 2026 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வாக்கியப்படி 26/5/2026, திருக்கணிதப்படி 1/6/2026 அன்னைக்கு குரு பயிற்சி வராரு. சோ மிதுன் ராசில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி வராரு. இது விசேஷமான குரு பயிற்சி. ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு வந்து தன்னோட உச்சம் அடைகிற வீடுல போய் பயிற்சி ஆவாரு. அது வந்து கடகராசி. அது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆவாரு. ஸோ நார்மலாவா குரு சஞ்சாரம், குரு வந்து பயிற்சி ஆகிறதுக்கு பலனை விட இந்த வருஷம் பலன் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா உச்ச குரு. முதல்ல குரு வந்து சிம்ம ராசிக்கு எத்தனாம் அதிபதினு பார்க்கலாம். குரு வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி, அப்புறமா 8ஆம் அதிபதி ஆயிடுவார். மிதுன் ராசியில இருந்த குரு வந்து இப்போ கடகராசிக்கு வந்துகிறார் உச்ச குருவா. சோ சிம்ம ராசிக்கு அது 12ஆம் வீடு. சோ சிம்ம ராசிக்கு அது 12ஆம் வீடுன்னா அது விரைய ஸ்தானத்தை கொடுக்கிற கிரகம். சோ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த குரு 12 வந்து உட்கார்ந்து இருக்கும் போது இப்போ உங்களுக்கு சுப செலவுங்க அதிகமா கொடுப்பாங்க. இன்னொன்னு உங்களுக்கு 5க்கும் 8க்கும் உடைய குருவாயிடுறாரு. சோ 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வந்து 12ல உட்கார்ந்துக்கிறதால உங்களுக்கு கண்டிப்பா செலவு கொடுத்தே கொடுப்பாரு. ஆனா குரு உச்ச குருவா உட்கார்ந்து இருக்கிறதால என்னன்னா உங்களுக்கு சுப செலவு கொடுப்பாரு. ஆனா 8 சம்பந்தப்படுறதால சோ 8 இங்க சம்பந்தப்படுறதால உங்களுக்கு பழைய கடன், இந்த கடனெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்க இப்ப அடைக்கலாம். ஏன்னா 8ஆம் பாவம்ன்றது அந்த உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற பாவம். அந்த பாவாதிபதி 12ல வரும்போது உங்களுக்கு சோ என்ன பண்ணும்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தீக்கிறதுக்கு வழி பார்க்கும். சோ 5க்கும் 8க்கும் உடைய குரு வந்து 12ல உட்காந்துக்கிறதால என்ன ஆனா உங்களுக்கு செலவு வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே கொடுப்பார். சுப செலவா கொடுப்பாப்ல. அதே வந்து உங்களுக்கு நார்மலா உங்க 12ல உட்காந்து செலவு கொடுத்துனே இருப்பாரு குரு. ஆனா இப்போ இந்த உச்ச குருவாக்குறதால கொஞ்சம் சுப செலவா கொடுக்குற வாய்ப்பு. ஏன் அப்படின்னா 5க்கும் 8க்கும் குரு ஆயிடுறாரு. சோ 5ஆம் அதிபதி வந்து குரு ஆகிறதால கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட மாதிரி, திருப்பி குழந்தைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு, ஸோ அப்புறமா திருப்பி ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், டபுள் டிகிரி பண்ணணும், அப்புறமா ஃபாரினுக்கு போகணும், இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட மாதிரி குரு உங்களுக்கு நல்ல செலவு கொடுப்பாரு. இதெல்லாம் செலவு தான். இதுக்கெல்லாம் நல்ல செலவு கொடுப்பாரு. 8ஆம் அதிபதியும் குருவாயிடுறதால சோ அங்க 8ல வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சனி இருக்கிறாரு. சனி இருக்கிறதால உங்களுக்கு அஷ்டம சனின்றனால ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். அப்புறம் சிம்ம ராசிலேயே உங்களுக்கு கேது இருக்கிறதால என்ன ஆகும்னா திரும்புற பக்கமெல்லாம் பிரச்சனையா இருந்திருக்கும். இப்போ இந்த குரு உங்களுக்கு அந்த சனியை பாத்துடுறாரு. மீன ராசியில உட்காந்துருக்க சனியை பாத்துறதால சோ 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட மாதிரி சனி கொடுக்குற பிரச்சனைகளை கொஞ்சம் கம்மியாகும். ஆனா ஃபுல்லா கம்மியாகாது, கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்சம் உங்களுக்கு அதுல ரிலீஃப் ஆகி நீங்க வெளில வர்ற அளவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். சரியா? உங்களுடைய அதிக பிரச்சனையா இருக்கும். இப்போ பிரச்சனை உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய தூக்கம் வந்திருக்காது. இப்போ உங்களுக்கு தூக்கம் வரும். ஏன்னா குரு 12ல இருக்கிறதால கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வரும். சோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஃபுல்லா ரிலீஃப் கிடைக்காது. ஆனா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு அதுல ரிலீஃப் கிடைக்கும். சோ உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. 5க்கும் 8க்கும் உடையவர் 12ல உட்காரும்போது இந்த பலன் கிடைக்கும். இது வந்து நாம இப்ப பார்த்தது வந்து அதிபதி பலன். இப்போ குரு உட்கார்ந்த இடத்தை விட பாக்குற இடத்துக்கு அதிக பவர்னு இருக்குது. சோ அப்போ குரு உட்கார்ந்த இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் அதிக பவர். இப்போ குரு எங்கெல்லாம் பார்ப்பாருன்னு நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, குரு வந்து உங்களுக்கு கடகராசில இருந்து 5ஆம் பார்வை வந்து 4ஆம் வீட்டை பார்த்துருவாரு. அப்புறமா திருப்பி 7ஆம் பார்வை வந்து 6ஆம் வீட்டையும் பார்த்துருவாரு. திருப்பி அங்கிருந்து 9ஆம் பார்வை 8ஆம் வீட்டையும் பார்த்துருவாரு. சோ இப்போ நான் பேசுன மாதிரி உங்களுக்கு செலவு சுப செலவா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி செலவு பண்றது கொஞ்சம் பொறுமையா பார்த்து நீங்க நிதானமா பண்ற மாதிரி பாத்துக்கணும். உடனே பண்ண போகாதீங்க. இப்ப செலவு பண்றதுக்கு தான் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கணும், இல்ல ஏதாவது இது பண்ணணும்னா கூட நீங்க 1க்கு 2 வாட்டி யோசனை பண்ணிட்டு பொறுமையா பண்ணுங்க. சரியா? 5ஆம் பார்வையா உங்களுக்கு 4ஆம் வீட்டா பாத்துறாரு. சோ அப்போ இப்போ உங்களுக்கு வந்து வண்டி வாங்குறதுக்கோ இல்ல வீடு கட்டுறதுக்கோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 4ஆம் பாவம் சம்பந்தப்படுறதா. உங்களுக்கு செலவாகும்னு சொன்னாங்க. சுப செலவுன்றதுனா வண்டி வாங்குறது, வீடு கட்டுறதுலாம் சுப செலவு தான். சரியா? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். உங்க தாயாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா உங்க கம்ஃபர்ட் ஜோனே சரி, முன்னாடி விட இந்த வாட்டி உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் நல்லா இருக்கும். மீன்ஸ் ஓரளவுக்கு ஓகேப்பா, நிம்மதியா ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, ரொம்ப கஷ்டத்துல இப்போ ஓரளவுக்கு நான் பரவாயில்லன்ற மாதிரி உங்களுக்கு அந்த நிலைமை ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தாப்புல வந்து உங்களுக்கு 7ஆம் பார்வை 6ஆம் வீட்டை பார்த்துருவாரு. 6ஆம் வீடா உங்களுக்கு கடன், நோய் நொடி, ஏதாவது ருணரோக சத்துஸ்தானம்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் சம்பந்தப்படுற வீடு அது.
சோ இப்ப 12ஆம் அதிபதி அங்க குரு பார்க்கும்போது உங்களுக்கு கடன் நான் இப்ப என்ன சொன்ன உங்களுக்கு வண்டி வாங்குறதுக்கு வீடு கட்டலாம் அப்படின்னு. இப்ப குரு அந்த 6ஆம் வீட்டை பார்த்ததால இப்போ நீங்க லோனுக்கு இது பண்ணி நீங்க பண்ணணும் வண்டி வாங்கினா கூட உங்களுக்கு கிடைச்சிடும். காரணம்னா 7ஆம் பார்வையா 6ஆம் வீட்டை பார்க்கறதால கண்டிப்பா லோன் அமையும். சரியா? சோ நீங்க தான் வாங்குறதுக்கு லோன் அமையும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த கடன் இருந்துச்சு அந்த கடன் தீக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படும். சோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு எதனா ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும், உங்களுக்கு இப்போதைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த உடம்பு சரியில்லாம வெளில வர்றதுக்கு என்ன பண்ணணும், எந்த டாக்டரை பார்க்கணும், இல்ல எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு உணர்த்த அனுப்புறேன். அதாவது அந்த 6ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட மாதிரி எல்லா பிரச்சனையும் இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த குரு உதவி பண்ணுவாரு. சோ இப்போ அப்படி உங்களுக்கு ஆல்ரெடி இப்ப என்ன சொன்னா உங்களுக்கு 6ஆம் இடம்னா உங்களுக்கு கடன் நோய் நொடி அப்புறமா திருப்பி சத்ருஸ்தானம்னு சொன்னேன். சோ உங்களுக்கு எதிரிங்க யாருன்னா உங்களுக்கு மறைமுகம் இருந்தா கூட சரி, இந்த வாட்டி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அந்த மறைமுக எதிரியை உங்களுக்கு உணர்த்தும். சோ அதால உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். குரு வந்து தன்னோட 9ஆம் பார்வை வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டை பாத்துறாரு. சோ இப்போ தன்னோட 9ஆம் பார்வை 8ஆம் வீட்டுல பாக்குறதால உங்களுக்கு போன வருஷம் பயங்கர கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா சனி உங்களுக்கு அஷ்டம சனி உங்களை வச்சு செஞ்சுன்னு இருக்கும். சரியா? ஆனா இப்போ இந்த குரு வந்து தன்னோட வீட்டையும் பாத்துடுறாரு, மீனராசி தன்னோட வீட்டையும் பாத்துறாரு, அங்க இருக்க சனியும் பாத்துறாரு. சோ அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்து இப்ப வெளியில நீங்க ரிலீவ் ஆகி வர்றதுக்கு நல்ல நேரம். அதாவது இந்த சனி வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தது வந்து சனி வந்து இப்ப இந்த குரு பார்வையால அந்த சனி தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஆனா உங்களுக்கு சனி ப்ராப்ளம் கொடுக்காம இருக்க மாட்டாரு, கொடுப்பாரு. ஆனா அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். காரணம் ஏன்னா இந்த குரு பார்வை அங்க விழுறதால, அதுவும் சொந்த வீட்டுல குருவோட வீட்லயே விழுறதால உங்களுக்கு அதுல இருந்து கண்டிப்பா ரிலீஃப் ஆயிடுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு தாக்கம் இருந்தா கூட உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா உங்களுக்கு இந்த பார்வை விழுறதால குரு அது நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் ஆனா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஆனா பிரச்சனை இருந்தா கூட உங்களுக்கு அது பிரச்சனையா இப்ப தெரியாது ஒரு வருஷத்துக்கு. சோ அதால உங்களுக்கு இப்ப பாருங்க, இதுல உங்களுக்கு ஒரு லாஜிக் புரிஞ்சிருக்கும். 1, 5, 7, 9 இந்த பார்வையில வந்து எனது வீட்டுக்கெல்லாம் பாக்குறான் பாருங்க. 4ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு. சோ இப்போ வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க செய்யலாம். ஆனா 6ஆம் பாவம் சம்பந்தப்படுறதால கண்டிப்பா நீங்க கடன் வாங்கணும், இல்ல கடன் எடுக்கணும். இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா சொந்த காசை நீங்க போட்டு பண்ணீங்கன்னா பல பிரச்சனை வரும். சோ சொந்த காசை போகக்கூடாது. கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நீங்க கடன் வாங்கி பண்ற மாதிரி பார்க்கணும். இப்ப வண்டி வாங்கினாலும் சரி, நீங்க ஒரு 30% நீங்க காசு போட்டு நீங்க ஒரு சொல்லப்போனா ஒரு 20,000 வச்சிருந்தீங்கன்னா இல்ல 70% காசு இருந்தீங்கன்னா அதை 30% 40% நீங்க கட்டிட்டு மிச்சதான் நீங்க கடன் ஏற்படுத்தி நீங்க கட்டுற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா அஷ்டம சனி வந்து உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். போதா கோய்க்கு உங்களுக்கு சனி கேத்து வந்து என்னது ராசியிலே இருக்குது, சிம்ம ராசியில கேது இருக்கிறதால எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கும். ஆனா இப்ப இந்த குரு வந்து 12ல உட்கார்ந்தோம்னா கண்டிப்பா சுப செலவு ஏற்படும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன மெத்தட்ல கண்டிப்பா வீடோ வண்டியோ இல்ல உங்க கம்ஃபர்ட் சொல்லுங்க, நீங்க படிப்புக்கோ இல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கோ ஒரு தொழில் எக்ஸ்ட்ரா நீங்க பண்றதுக்கோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இந்த வருஷம். ஏன்னா இந்த குரு உச்ச குருவா இருக்கிறதால இப்ப நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அது உங்களுக்கு இன்னொரு 12 வருஷத்துக்கு உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப படிக்கணும்னு நினைச்சா படிங்க, அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைச்சாலும் சரி கட்டுங்க. ஆனா என்னன்னா நீங்க அதை பார்த்துட்டு பண்ணுங்க, எடுத்து கொத்தன்னு பண்ணாதீங்க. ஏன்னா 12ல என்னவே உச்சமான குரு இருந்தா கூட சரி உங்களுக்கு சனி அஷ்டமத்துல இருக்கிறாரு. சோ அப்போ உங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கொடுப்பாப்புல. உங்க ஜாதக கர்மா பிரகாரம் தான் உங்களுக்கு ஒரு கொடுப்பாப்புல. கர்மா அங்க கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகும். அப்போ என்ன இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணி பண்ணுங்க. அதாவது உடனே பண்ண போகாதீங்க, நீங்க கொஞ்சம் டிலே பண்ணி பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டிலே பண்ணி பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இந்த குரு பயிற்சி நல்லாவே இருக்கும், ஒன்னும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 6, 8ஆம் பாவம் பார்த்தா கூட சரி அதுல வர்ற பிரச்சனையை அவர் கண்டிப்பா தத்துருவார். 8ஆம் பாவத்தை குரு பாக்குறதால அவர் சொந்த வீட்டையே பாக்குறதால இன்னொன்னு சனி அங்க இருக்கிறதால கண்டிப்பா பூர்வீக சம்பந்தப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கலாம். பூர்வீக சொத்தோ இல்ல பூர்வீக சம்பந்தப்பட்ட மாதிரி உங்களுக்கு சில பிரச்சனைங்க தான் இருந்திருக்கும். அதை பிரச்சனை ரெடிவாய் நீங்க அதுல அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஸோ திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் அந்த குறிக்கிற பாவம் 8ஆம் பாவம். சோ 8ஆம் பாவம் ஒரு கெட்டதே பண்ணாது, நல்லதும் பண்ணும். சோ அப்போ என்னன்னா இந்த குரு அதை பாக்குறதால சனியோட பாக்குறதால இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட மாதிரி இல்ல பூர்வீக சம்பந்தப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஏதோ பெனிஃபிட் இந்த வருஷம் கண்டிப்பா ஆகும். சரியா? சோ தலைக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா இருக்குது. ஆனா உங்களுக்கு கேதுவும் சனி இருக்கிறதால உங்களுக்கு விஷயம் டிலே ஆகும். நான் சொன்னா எல்லாமே சரி உங்களுக்கு கொஞ்சம் டிலேவா தான் நடக்கும். அதால பெஜரப்படாதீங்க. டிலே ஆனா உங்களுக்கு ரொம்ப நல்லது, உடனே ஆனா பிரச்சனை. சோ உடனே ஆகக்கூடாது. சரியா? சோ இதுல வந்து நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா இது வந்து 30% வேலை செய்யும் இந்த கோச்சார பலன், 70% உங்க தசாபுக்தி தான் வேலை செய்யும். சோ எடுத்தோடனே தசாபுக்தி தான் நீங்க கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் தசாபுக்தி, உங்க தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா இதுவும் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா இந்த 30% வேலை செய்யும். சப்போஸ் அங்க தசாபுக்தி ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னா இதுல 30%ல கொஞ்சம் கம்மியா தான் வேலை செய்யும். அப்போ நீங்க கேட்கலாம் ஏன் நல்லதே ஆவாதா அப்படின்னு. அப்படி எதுவுமே கிடையாது. கண்டிப்பா எல்லா ஜாதத்துலயும் நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவும் இருக்கும். சரியா? சோ இப்போ உங்களுக்கு அப்படியே அமையல தசாபுக்தில இல்லைன்னா பிருகுநந்தி நாடி முறையில வந்து நீங்க அப்பயும் பலன் கிடைக்கும். அது எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பிருகுநந்தி நாடி முறையில வந்து 1, 5, 9
இதுல கிரகம் தான் உங்களுக்கு அந்த கிரகத்தோட காரத்துவம் கிடைச்சிடும். உங்க ஜாதக படி உங்க ஜாதகத்துல 1, 5, 9ல கிரகம் இருக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு 1, 5, 9 எப்படின்னா இப்போ குரு வந்து இது ஒன்னா கன்சிடரேஷன், கடகராசி ஒன்னா எடுத்துக்கோங்க. 1, 5, 9 1, 5, 9 இதுதான் உங்களுக்கு கணக்கு. இப்போ கடகராசியும் விருச்சிக ராசி மீனராசி இந்த ராசிகள்ல நீங்க பிறந்த ஜாதகத்துல கிரகம் தான் இருந்துச்சுன்னா, நீங்க பிறக்கும் போது கிரகம் இருந்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து இந்த நான் சொன்ன ராசியில இருந்துச்சுன்னா அந்த கிரகத்துக்கு என்ன காரத்துவம் அந்த காரத்துவம் பலன் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க குரு வந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப குரு இங்க இருக்கிறாரு. சோ இது ஒரு ஆம்பளை ஜாதகமா இருந்தான்னா சுக்கிரன் இங்க வச்சுக்கோங்க விருச்சிக ராசியில. அப்போ இந்த குரு இந்த விருச்சிகத்துல இருக்கிற சுக்கிரனை பார்த்துருவாரு. அப்ப சேர்க்கை ஏற்படும் போது கண்டிப்பா இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், வண்டி வாங்குவாங்க, சுக்கிரோட காரத்துவம் எல்லாம் கிடைச்சிடும். இதே பெண் ஜாதகம் வச்சுக்கோங்க. பெண் ஜாதகத்துல வந்து இப்ப இங்க குருகிறாரு. சோ பெண் ஜாதகம் பிரகாரம் இங்க சுக்கிரனும் செவ்வாய் இருந்தாங்கன்னா அப்போ இந்த குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, செவ்வாய்னா கணவர் அப்படின்ற வரும் லேடிஸுக்கு. சோ அப்ப என்ன ஆகும்னா இந்த குரு அங்க பார்க்கும்போது அப்போ இந்த செவ்வாய் சேர்க்கன்றதுல அப்ப என்ன ஆகும்னா குரு செவ்வாய் சேர்க்க வந்துருது நாடி பிரகாரம். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு கல்யாணம் ஏற்படும். சோ இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் காரத்துவம் இருக்குது. அந்த காரத்துவம் கண்டிப்பா கிடைக்கும். சோ நீங்க இதுக்கு நீங்க பேச்சர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. கண்டிப்பா நல்லது ஆகும். சோ தலைக்கெடுத்துக்காதீங்க. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் நிதானமா தான் ஆகும். நிதானமான ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்மராசிக்காரங்களுக்கு உடனே ஆகக்கூடாது. இந்த வருஷம் அது 1-2 வருஷத்துக்கு கம்மின்னு பார்த்தா கூட இந்த சனி பயிற்சி ஆகிறதுக்குமே சரி நிதானமா ஆகிறது ரொம்ப நல்லது. உடனே இந்த விஷயமே ஆகக்கூடாது. உடனே ஆச்சுன்னா அது பல பிரச்சனையும் கொடுக்கும். சோ சரியா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நல்லதாகவும் தலைக்கெடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்த மொத்தமே இந்த மேஷ ராசில இருந்து பிடிச்சி மீன் ராசி வரைக்கும் இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா நான் பிருகுநந்தி நடைமுறையில வந்து உங்களுக்கு ஒரு 4-5 சார்ட் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உங்களுக்கு புரியும் என்ன எப்படி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பா தெரியும். சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு சேரும். அப்புறமா இப்ப நான் பேசுற விதத்திலயோ இல்ல நான் சொல்ற விதத்திலயோ இல்ல நான் உங்களுக்கு புரிய வைக்கிற விதத்திலயோ உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல கீழே போடுங்க. அப்பதான் நான் மாத்திக்கிறேன். அப்புறம் நான் எப்பயுமே ஸ்கிரிப்ட் எழுதி பண்றது கிடையாது. ஸ்கிரிப்ட் எழுதுறது கிடையாது. நான் சார்ட் போட்டு அப்படியே பலன் சொல்றது. சோ உங்களுக்கு இல்ல இது புரியல அப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுதுனா ஸ்கிரிப்ட் கூட நெக்ஸ்ட் எழுதிட்டு கூட நான் இது பண்ற மாதிரி பார்க்கறேன். தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. அப்புறம் நான் என்ன வீடியோஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியோ இல்ல நீங்க கேட்கற மாதிரி தான் வீடியோ போடணும்னா அதையும் போடுங்க கமெண்ட்ல. நான் நெக்ஸ்ட் அதுக்கும் நான் வீடியோ போடுற மாதிரி பாத்துக்கிறேன்.